ஹலோ 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 சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஹிரியம்மா. என் பொண்ணுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் கிடைக்கல சார். தயவு செய்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ராங் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் சரியான நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஸ்வேஸ்வர் பட்டு தானே? ஆமாம், நீங்கள் எந்த எக்ஸாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. சார், நாளைக்கு என் பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் இருக்கு சார். அதுக்காக அவள் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. என் கனவு அவர் எதிர்காலம் ரெண்டுமே இந்த பரீட்சையில தான் சார் அடங்கியிருக்கு. தயவு செய்து இவ பரீட்சை எழுத இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சார். நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இப்போ ஹால் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே, இந்த ராத்திரி நேரத்தில் என்னம்மா பண்ண முடியும்? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திரும்ப உங்களுக்கு பேசுகிறேன். ஆ சரிங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். பண்ணுவார். படுத்தி, என்னோட காலம் ஹெட்லைன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க சார். நான் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெட்லைனை அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி லீடு ஹெட்லைனும் சேஞ்ச் பண்ணணும். அது ரொம்ப ஃப்ளாட் ஆயிருச்சு. ஓகே சார். ஓகே, சரி சார். தேங்க்யூ. தனு, 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 தனு. ஐயோ தனு, இந்த நேரத்துல எங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்பவாது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தம்மா. அதுக்கு எதுக்கு இங்க வந்த? வீட்டுக்குள்ள நெட்வொர்க் கிடைக்கல, அதான். சரி, நாளைக்கு ஏதாவது நடந்தே தீரும். நீ கவலைப்படாத, வா. இந்த நேரத்துல இங்க வரக்கூடாது, வா. வணக்கம் பிரதீப். சார், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அதான் இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறேன். பரவாயில்ல பிரதீப், சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரியமான ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க சார். அவங்க பொண்ணோட நீட் எக்ஸாமை பற்றி. நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பேசினேன். நாளைக்கு எக்ஸாமாமே, அவளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. பேர் தனுஜா, கிராமத்தில் இருக்கிற ரொம்ப திறமையான பொண்ணு சார். சார், அவள் டாக்டர் ஆகணுன்ற கனவுல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா சார். நாளைக்கு தான் எக்ஸாம். கொரோனா காரணத்தினால அவள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அந்த பொண்ணு நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சார். இந்த கொரோனா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபையே கெடுத்துருச்சு சார். நம்ம இந்த மாதிரி டயத்தில் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை மேம்படுத்தணும் சார். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு நம்ம நாட்டோட எதிர்காலம் சார். நோ டிஃபிகல்ட் ரோட்ஸ் லீட்ஸ் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் சார். ப்ளீஸ் சார். இப்போ நான் யார்கிட்ட பேசினா அவளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்? சார், ஐ திங்க் சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசினா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் இந்த எக்ஸாம் நடத்துறது என்டிஏயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார். இப்போது ராத்திரி 11:30 மணி ஆகுது. காலையில் என் வீட்டுக்கிட்ட நீங்கள் வாங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இதை பேசுகிறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். தேங்க்யூ. யா. வணக்கம் பிரதீப். நமஸ்காரம் சார். உட்காருங்க. தேங்க்யூ. நஞ்சப்பா, காஃபி எடுத்துட்டு வாங்க. பிரதீப் ஈஸ்வர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார், நல்லா போய்கிட்டு இருக்கு. குட். நேற்று அந்த பொண்ணு தனுஜாவை Yes, sir. பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சார், தனுஜா நவோதயா ஸ்டூடெண்ட். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தாலுக்கா பக்கத்தில் இருக்க கிராமத்திலேருந்து ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க சார். தனுஜா சின்ன பிள்ளையிலேருந்தே அப்பா அம்மா கிட்ட இருந்த டயத்தை விட ஹாஸ்டல், வார்டன்ஸ், புக்ஸ், டீச்சர்கிட்ட இருந்து தான் சார் சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்ந்துருக்காங்க. ஸ்கூல்லேயே நம்பர் 1 சார். SSLC PUCயில் நல்ல மார்க் சார்.
அண்ட் லாஸ்ட் இயர் 2019 நான் சென்னையில் வச்சு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிராஷ் கோர்ஸ் பண்ணேன் சார். அங்கே தனுஜா என்னோட ஸ்டூடெண்ட் தான் சார். அவள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ரேங்கிங் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். அதனால கவர்மெண்ட் சீட் கிடைக்கல. பட் பேமெண்ட் கொடுத்து படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லை. போன வருஷம் மெடிக்கல் சீட் கிடைக்கலனாலும் வேற எந்த கோர்ஸுக்கும் போகாமல் அடுத்த வருஷம் நீட் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்காக பூனேல இருக்கிற நாட்டிலே மதிப்புமிக்க கல்வி நிறுவனத்துக்கு தனுஷா அப்ளிகேஷன் போட்டா. செலக்ட் ஆயிட்டா. 10 மாத கோர்ஸையே முடிச்சிட்டா. லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 12 நீட் எக்ஸாம் இருந்தது. அந்த காரணத்துக்காக பூனேல இருந்து ஊருக்கு திரும்ப வந்தா சார். 1 மாசம் குவாரண்டைன்ல உள்ள வச்சிட்டாங்க. அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு போனா. வீட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணா. பட் அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கு பரீட்சை இருந்த அன்னைக்கு அவ வீடு இருந்த ஏரியா கண்டெய்ன்மெண்ட் ஜோன்னு டிக்ளேர் ஆயிடுச்சு சார். அதனால பரீட்சை எழுத முடியல சார். இந்த கோவிட் பாசிட்டிவா இருந்தவங்களுக்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்கால நலன் கருதி அதுக்காக அவங்க எல்லா எக்ஸாமும் எழுதணும்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க சார். இன்னைக்கு தான் சார் அந்த எக்ஸாம். அவளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக காரணம் என்ன? அது செப்டம்பர் 12, அதாவது அவள் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு அவளோட வீடு கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருந்துச்சுன்னு அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை லோக்கல் பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஆன் டைம்ல அப்லோட் பண்ணலன்ற காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். அதனால தான் ஹால் டிக்கெட் கிடைக்கல. டாக்குமெண்ட்லாம் அப்லோட் ஆயிருச்சுன்னு நினச்சி சும்மா இருந்துட்டாங்க. ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட்டான காரணத்தினால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு நேற்று ராத்திரி தான் சார் எங்களுக்கே தெரியும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை தேடி அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட்டை வாங்குறது கரோனாவை ஜெயிக்கிறதுக்கு சமம் சார். ஏன்னா அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் சார். நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்லையா சார்? சரி, எக்ஸாம் எங்க? எத்தனை மணிக்கு? மதியானம் 1:30 மணிக்கு சார். நேஷனல் காலேஜ் சென்னை. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா? ஊரில் தான் இருக்கா சார். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த பொண்ணை உடனே வர சொல்லுங்க. ஓகே. பை சான்ஸ் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் கிளம்புனா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். வரேன். The number you have called is not reachable. The number you have called is not reachable. ஹலோ. வணக்கம்மா. எக்ஸாம் எழுதுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. விஸ்வேஸ்வர் பட் சார் சிஎம் கிட்ட பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க பஸ் ட்ரெயின்னு லேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வாடகை கார் பிடிச்சி எவ்வளோக்குள்ள சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க. சார் அது வந்து காரு. நீங்க செலவு பத்திலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா கிளம்புங்க. சரிங்க சார், உடனே கிளம்பிடும் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் கேஷவ், எங்க இருக்கீங்க? சார் நான் இப்போ சார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் அவசரமா பேச வேண்டியது இருக்கு. சிஎம் சாரோட நம்பரே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சார் இன்னும் 20 நிமிஷம் சார். நான் சார் வீட்டுக்கு போய் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ கேஷவ். சார் தனுஜாவை கிளம்ப சொல்லிட்டேன். சிஎம் சாருக்கு கால் கனெக்ட் ஆகல. நான் அவரோட கன்மேனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க கிளம்புங்க. எனக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி தனுஜா டீடைல்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரி சார், நான் வரேன். தனு, பிரதீப் சார் கால் பண்ணியிருந்தாரு. உடனே பெங்களூர் போகணும். சீக்கிரம் என்ட்ரி. ஹால் டிக்கெட் கிடைச்சிருச்சாமா? விஸ்வேஸ்வர் பட் சார் சிஎம் கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். ஏதோ நடக்கும். நீ டென்ஷன் ஆகாத. ராத்திரியிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நீ வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டு ரெடி ஆகு. நான் போய் வண்டி பார்த்துட்டு வரேன். சரியா? ஆ. கடவுளே. சொல்லுங்க கேஷவ். சார் சார் வீட்டில் தான் இருக்காரு. சார் நீங்கள் நேர்லேயே வந்துடுங்க. நான் ஒன்று பண்ணுறேன். 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். ஓகே சார், வாங்க வாங்க. தேங்க்யூ கேஷவ்.
கடவுளே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் விஸ்வேஸ்வர் பட் உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். வேற என்ன விசேஷம்? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் உங்களை தேடி வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. தனுஜான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா சார். அவ நீட் எக்ஸாமில் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும். கோவிட்னால அவளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். அவளுக்கு எக்ஸாம் இன்னைக்கு தான் இருக்கு. அவ எக்ஸாம் எழுதலைன்னா அவளுக்கு ஒரு வருஷம் எதிர்கால வாழ்க்கையே வீணாயிரும் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. நீங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் கிட்ட பேசினா ம் அவ இன்னைக்கே எக்ஸாம் எழுத உதவியாக இருக்கும் சார். அவளோட எதிர்காலத்துக்கு நீங்கள் உதவுன மாதிரி இருக்கும் சார். விஸ்வேஸ்வர் பட் நீங்கள் இவ்வளோ ஆர்வத்தோடு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தனுஜாங்கிற பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ரொம்ப புத்திசாலியும் கூடன்னு சொல்கிறீங்க. அவள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதி நல்லபடியாக வெளியில் வரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நான் அரேஞ்ச் பண்ணி அவள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் பண்ணுறேன். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் நான் பார்த்து அவள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து அவள் எதிர்காலம் நல்லபடியாக அமையணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டாக்டர் கார்த்திக் சார். தனுஜாங்கிற பொண்ணு நீட் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஆ. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ண நான் சொல்லியிருக்கேன். ஆ. இந்த விஷயத்தில் ஏதாவது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் இருந்திருந்தா நீங்கள் அதை என்ன ஏதுன்னு விசாரித்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. யாராவது சம்மந்தப்பட்டவங்க கூட நான் பேசுகிற மாதிரி இருந்தாலும் நான் பேசுகிறேன். மொத்தத்தில் அந்த பெண் பிள்ளையோட எதிர்காலம் ஓகே சார். பாதிக்கப்படக்கூடாது. விஜேந்தர் சார் கூட இதை பற்றி பேசினாரு. நான் பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் டூ இட். சரிங்க சார்.